ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லே காஞ்சு போச்சுடா. இந்த ஊரும் பிடிக்கலே உலகம் பிடிக்கலே போரு போருடா. இது தேவையா அட போங்கய்யா ஜூன் ஜூலையா. எந்த ஒரு விஷயத்துக்கு ஆரம்பமும் முடிவும் இருக்கோ அந்த விஷயந்தான் முழுமை அடைஞ்ச ஒரு விஷயம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையும் முழுமை அடைஞ்ச விஷயந்தான். பிறப்புன்னு ஒன்று இருக்குது, இறப்புன்னு ஒன்று இருக்குது, ஆரம்பம்னு ஒன்று இருக்குது, முடிவுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் இந்த முழுமை அடைஞ்ச நம்ம வாழ்க்கையில் எத்தனை முழுமையடையாத கதைகள், எத்தனை குட்டி குட்டி கனவுகள். சின்ன வயசில் எனக்கு ஞாபகம் இருக்குது, எப்போ தாடி வளரும், எப்போது சீக்கிரம் பெருசாகும், எப்போது நம்ம வேலைக்கு போவோம், எப்போ இண்டிபெண்ட்டாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு தாட்லேயே இருந்திருப்போம். ஆனால் இப்போ யோசித்து பார்க்குறப்போ எனக்கு அந்த இண்டிபெண்டன்சியோட எப்போ திருப்பி போய் நம்ம அப்பா அம்மா கூட இருக்க முடியும், எப்போ நம்ம அப்பா அம்மா கூட நிறையா டைம் கிடைக்கும், சின்ன வயசில் கிடைச்ச அதே டைம் திருப்பி இனிமேல் நம்ம வாழ்க்கையில் கிடைக்குமாங்கிறது எனக்கு அதிகமாக மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். யோசித்து பார்த்தா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் மேலே ரொம்ப டிபெண்ட்டாக இருந்தேன். காலேஜ் டைம்லலாம் என் கையில் பர்ஸு, வாட்ச்சு, ஃபோனு எதுவுமே இருக்காது. எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் கையில் தான் இருக்கும். ஏன்னா அவனுங்களுக்கு தெரியும் நான் எங்கேயாச்சும் போனால் விட்டு வந்துடுவேன் சொல்லி. ஸோ காலேஜ் முடிஞ்சு அந்த நாட்கள் போகிறப்போ திருப்பி நான் என் ஃபோனுக்கு தேடுவேன். அப்போ தான் எனக்கு ஞாபகம் வரும் அந்த மொமெண்ட், அந்த குட்டி குட்டி தருணங்கள் தான் அந்த வாழ்க்கையவே செதுக்கியிருக்குல்ல. திரும்பி யோசிக்கிறப்போ எப்படிலாம் நம்ம ஒருத்தர் கூட வாழ்ந்துருக்கோம், இதெல்லாம் தான் நம்ம மனசில் ஓடிட்டே இருக்கும். உலகத்திலே நண்பர்கள் மாதிரி ஒரு உறவு நம்ம வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்கிறதில்ல. நம்ம வாழ்க்கையோட பயணத்தில் நம்ம நிறைய குட்டி குட்டி உறவுகள் தாண்டி வந்திருப்போம். இப்போ அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு கூட நமக்கு ஐடியா இருக்காது. ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்க நம்ம வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஒரு இம்பேக்ட் கொடுத்துருப்பாங்க. நான் காலேஜ் படிக்கிறப்போ என் ஃப்ரெண்ட்ஸோட சென்னையில் தங்கியிருந்தேன். அப்போ என் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கரும்பு ஜூஸ் அண்ணா இருப்பார். ஸோ அந்த அண்ணாவை நானும் டெய்லி நிறையா பேசுவோம். பேச அப்படி க்ளோஸ் ஆகிட்டோம். ஸோ டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் பேசுகிறனால அவர் பார்க்க போதெல்லாம் எப்போவுமே ஒரு ஜாலியாக இருக்கும். ஒரு நாள் திடீர்னு காலேஜ் முடிச்சுட்டு வரப்போ அந்த கடை இல்லை, அந்த கடை மூடி இருந்துச்சு. சரி இன்றைக்கி இல்லை நாளைக்கு வந்துடுவாருன்னு நினச்சேன். ஆனால் நாளைக்கும் வரல. சரி ஊருக்கு போயிருப்பார், ஒரு 4 நாளில் வந்துடுவார்னு நினச்சி அந்த 4 நாள் வரவே இல்லை. நான் காலேஜே முடிச்சிட்டேன். ஒரு லைட்டாக மனசுக்குள்ளே மிஸ்ஸிங் தான். எப்படி இருக்கார், என்ன ஞாபகம் வச்சுருப்பாரா, திருப்பி என்னை பார்த்தா அவருக்கு ஞாபகம் இருக்குமா, இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம்லாம் என் மனசுக்குள்ள எப்பவுமே இருக்கும். நிறைய படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். ஒரு படத்துக்கு நான் கால்கட்டா போயிருந்தேன். அங்கே போயிருந்தப்போ பெருசாக எனக்கு அங்கே யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஏன்னா எல்லாம் மோஸ்ட்டாக கன்னடா படங்கனால கன்னடா தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ தமிழ் யாரும் பேசலை, இங்கிலீஷும் அதிகமாக யாரும் பேசலை. இதை தாண்டி நமக்கு இது எந்த மொழியும் தெரியாதனால யாரும் நம்மகிட்ட பெருசாக பேசலை. ஸோ எனக்கு அந்த ஷூட்டிங் டீம்லேயும் பெரிய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. நான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு வெளியே ஒரு தெருநாய் இருக்கும். நமக்கும் நாய்க்குன்னா ரொம்ப ஒரு உறவு அதிகம். இப்போ நாயை பார்த்தாலே தெரிஞ்சது அது மனுஷங்களை பார்த்து பயந்துட்டு இருந்துச்சுன்னு. ஸோ அதுக்கிட்ட போகிறக்கே எனக்கு ஒரு 3 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்கட் போட்டு அதுக்கப்புறம் அப்படியே அது கூட ஃப்ரெண்ட் ஆகி அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நானும் அதுவும் செம்ம க்ளோஸ் ஆகிட்டோம். எப்போ ஷூட்டிங் முடிச்சுட்டு வரணும், நான் வரப்போ அது ஹோட்டலுக்கு முன்னாடி படுத்துட்ருக்கும். நான் வந்தோடனே வாலாட்டிட்டு கிட்ட வரும். ஸோ அந்த ஷூட்டிங் வேனை பார்த்தாலே ஓடி வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் நான் அந்த ஹோட்டல்லேருந்து நான் எங்கேயாச்சும் நடந்து போய் சாப்பிட போகிறேன்னா அந்த தெரு ஃபுல்லாக என் கூட நடந்து வரும். எனக்கு தெரிஞ்ச என் வாழ்க்கையோட ஒன் ஆஃப் த ரொம்ப அழகான ஒரு 20 நாட்கள்னால் நானும் அந்த நாயும் தனியாக அங்கே நான் ஸ்பெண்ட் பண்ணது தான். அதை விட்டுட்டு வரப்போ என் மனசில் அவ்வளோ ஒரு கவலை இருந்துச்சு. அது திருப்பி என்னை பற்றி என்ன நினைக்கும், நான் விட்டுட்டு போயிட்டேனா, திரும்பி வருவேனா, இது கிடைச்ச ஒரே ஒரு நண்பன் நான் தான் நினைக்கிறேன். கம்முன்னு ஃப்ரெண்டே ஆகாமல் இருந்தால் அதுக்கு அந்த ஒரு மிஸ்ஸிங் ஃபீலிங் இருந்திருக்காதுல்ல. தேவையில்லாமல் போய் அது கூட ஃப்ரெண்டாகி இப்போ கடைசியில் நான் இல்லைங்கிறப்போ திடீர்னு அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரிலாம் ரொம்ப குட்டி குட்டி விஷயங்கள். முடிஞ்சிருந்தால் அந்த நாயை கண்டிப்பாக என் கூட திருப்பி சென்னைக்கு கொண்டு வந்திருப்பேன், முடியல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எத்தனை கனவுகள். உலகத்தில் எல்லா மனுஷனும் எத்தனையோ கனவுகளோடு தான் பிறக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல, உலகமே என்னை திரும்பி பார்க்கணும். கண்டிப்பாக அந்த ஆசை இருக்கிறதுல தப்பே இல்லை, அந்த ஆசை இருக்கணும். நம்மளோட திறமை வெளியே வந்துச்சுன்னா உலகமே நம்மளை பாராட்டும், தப்பே இல்லை. நமக்குன்னு நிறையா கனவுகள் வச்சுருந்துருப்போம். ஆனால் நிறையா சூழ்நிலைகள்னால நம்ம கனவுகள் நிறைய இடத்துல திசை மாறி இருக்கும். நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்க மாட்டோம். இப்போ நம்ம வேறு ஏதோ ஒரு இடத்துல வேறு ஏதோ ஒரு சூழ்நிலைனால வேறு என்னமோ பண்ணிகிட்ருக்க நிறையா வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி எத்தனை பேர் எத்தனை கனவுகளை விட்டுட்டு வந்திருப்போம் அந்த வாழ்க்கையோட பயணத்தில். நீங்கள் இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷன்கிட்ட போய் கேட்டிங்கன்னா உனக்கு வெறும் ஒரு நல்ல புருஷனா, நல்ல பொண்டாட்டியா, நல்ல அப்பாவா வாழ்ந்தால் போதுமா, இல்லை அதையும் தாண்டி ஒரு ஆளாக இருக்கணுமா அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா ஸோ யாருமே போய் எனக்கு அது மட்டும் போதும்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க திறமையை எல்லோரும் பாராட்டணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி உலகம் மாறிட்டுருக்க டைமில் எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ராஆர்டினரியாக இருக்கணும்னு ஆசை. அது தப்பு இல்லை. நீங்கள் நினச்சி பாருங்களேன், நம்மளோட பழைய ஜென்ரேஷன், நம்மளோட அப்பா அம்மா, அவங்களோட அப்பா அம்மா,
இப்போது என் அம்மாக்கோ உங்கள் அம்மாக்கோலாம் வந்து என்ன வீட்டுக்குள்ளே கிச்சனில் உட்காந்து வெறும் சமையல் மட்டும் செஞ்சு போடணுன்னு ஆசையாக இருந்திருக்குமா? இல்லை அவங்களுக்கு அதையும் தாண்டி நான் ஒரு வேறு மாதிரி ஒரு ஆளாக வரணும் அப்படின்னு ஆசை இருந்திருக்குமா? நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க மனசுக்குள்ளே என்ன வேணாலும் இருக்கலாம்ல. ஸோ அதான் சூழ்நிலைகள். அவங்களுக்குன்னு அவங்க எழுதி நினச்சிக்கிட்ட வாழ்க்கையை அவங்களால வாழ முடியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எந்த அம்மாவும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணது கிடையாது. அவ்வளோ விட்டு கொடுத்துருக்காங்க நம்ம அப்பா அம்மா. அதனால தான் அப்பா அம்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாத்தையும் தாண்டி கடவுளையும் தாண்டின ஒரு விஷயம் நான் நம்புகிறேன். எத்தனை முடிவில்லா கனவுகள், எத்தனை முடிவில்லா உறவுகள், முதல் காதல், முதல் நண்பன், குட்டி குட்டி உறவுகள், கனவுகள் எல்லாமே நம்ம எதுக்குமே திரும்பி போக முடியாது. ஆனால் அந்த வாழ்ந்த நொடிகளில் திரும்பி ஒரு நொடி என்னால் வாழ முடியாதா அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். இன்னொரு வகையில் யோசித்து பார்க்கணுன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்க ஒவ்வொரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தருணமும் முழுசாக முடிஞ்சிருக்காத ஒரு தருணமாக தான் இருக்கும். அதனால தான் அந்த நொடிகளும் அந்த நிமிடங்களும் இன்னும் நம்ம மனசுக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கு. என்ன நடந்தாலும் சரி, நம்ம நடந்துக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கையில் நின்னா துருப்பிடிச்சிருவோம். அதான் அந்த வாழ்க்கையோட ஃபார்முலா. எதை பற்றியும் நினச்சி கவலைப்படாதீங்க. நடக்க போகிறத அனுபவிங்க. நடந்து முடித்ததை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. உலகத்தில் எதுவுமே முழுமை அப்படின்னு கிடையாது. எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் வாழுங்க. எது வரைக்கும் வரலையோ அதுக்கப்புறம் நினைவை வச்சு வாழுங்க. இதுதான் வாழ்க்கை. முதல் டைம் தமிழில் பேசியிருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்கள் ஸ்ரீமன் ஆதித். வீசிடும் பூந்தோட்டம், வஞ்சி பாவைகள்